أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات والله لا يحب كل كفار أثيم وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العظيم العليم அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமர்த்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ்வுக்கே புகழ் அளிக்கும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த இயற்கரமான மார்க்கத்திற்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னார் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்று இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடத்துகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன் அவனை அல்லாஹ் அவனை அஞ்சி கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரஜபுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிய பயணம் மேற்கொண்டார்கள். அதிலே நரகத்திலே மிகவும் பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு காட்சியை கண்டார்கள். அவர்கள் தான் வட்டி சாப்பிடக்கூடியவர்கள், வட்டி எடுத்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அந்த அடிப்படையிலே வட்டி என்பது ஒரு பயங்கரமான பாவம். இதை சர்வசாதாரணமாக ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த பாவத்திலே ஈடுபட்டு சீரழிந்து கொண்டு கேவலப்படுத்தப்பட்டு எத்தனையோ பேர்கள் ரோட்டுக்கும் தெருவுக்கும் அந்த காட்சியை இந்த வட்டியின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ் வட்டியை பற்றி 13 இடத்துல சொல்லி காட்டுறார். வட்டி எடுக்காதீங்க, வட்டி கொடுக்காதீங்க, வட்டி உங்களோட அமல்கள் உங்களோட எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கிவிடும், பணத்தை எல்லாம் சதகா வளர்த்துவிடும், வட்டி பெரும் பாவம். வட்டியை நீங்கள் விட்டுவிட்டு தவிர்த்து வரவில்லை என்றால் என்னோடும் எனது தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்றெல்லாம் 13 இடங்களில் அல்லாஹ் தஆலா வட்டியின் கொடூரத்தை பற்றி, வட்டியின் நாசத்தை பற்றி, வட்டி எவ்வளவு பயங்கரமானது என்று அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான அல் குர்ஆனிலே எமக்கு எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார். நிரந்தரமாகவே நரகத்தில் நிற்கக்கூடியவர்கள் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். காஃபிர்களுக்கு அந்த வார்த்தையை பாதிக்கிறார். ஆனால் வட்டி எடுக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறார், நரகவாசிகள் நிரந்தரமாகவே நரகத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா வட்டி எடுக்கக்கூடியவரை பார்த்து சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே வட்டி என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக எமது முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியிலையும் எங்களோட நாட்டிலையும் ஊரிலையும் பரவிக்கொண்டு இருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வட்டி வட்டி என்று சொல்லுகிறோமே, வட்டி என்றால் என்ன என்று முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். வட்டி என்றால் உதாரணமாக சொல்லுகிறேன், ஒருத்தருக்கு நாங்க 1 லட்சம் பணம் கொடுக்கிறோம், பணம் கொடுத்துட்டு எனக்கு மாசம் முடிகின்ற பொழுது இத்தனை 1000 ரூபாய் வேணும் என்று சொல்லுவது நஷ்டத்திலையும் பங்கல்ல, லாபம் மாத்திரம் வேணும் என்று சொல்லுவது தான் வட்டி. இதுதான் சர்வசாதாரணமான 100க்கு 2.5% 3.5% கொடுக்கிறாங்க. நஷ்டம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, இவருக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். 1 லட்சமா ஒவ்வொரு மாசமும் 5000 ரூபாய் எனக்கு வர வேண்டும். இதுதான் வட்டி. ஹலால் பிசினஸ் எப்படி நீங்கள் நஷ்டம் அடைந்தாலும் லாபம் அடைந்தாலும் லாபத்தின் ஒரு கணக்கு, நஷ்டம் இருந்தால் அந்த வருமானம் தேவையில்லை. இது ஹலால். இது எப்படி இருந்தாலும் சரி, மாசம் எனக்கு நான் 1 லட்சம் தந்திருக்கிறேன், அதற்குரிய சல்லியாக பணமாக எனக்கு 5000
ரூபாய் நேரம் என்று சொல்லுவது தான் வட்டி. இது பல வகையில் உங்களுக்கு அது வாகனத்தை ஃபினான்ஸ் போடுறதிலிருந்து, அது லோன் எடுக்கிறதிலிருந்து, இப்படி பல வகையில் அது இந்த வட்டி இன்றைக்கு உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், அல்லாஹ் வட்டியை அழித்து தீர்வான். வட்டி அழிந்தோடு தான் போகும். எங்க வாழ்க்கையில நாங்க பார்க்கிற நேரத்துல வட்டி எடுத்தோம்னே பெரிய டெவலப்பார மாதிரி விளங்கும், பெரிய வானத்தை போற மாதிரி அவருக்கு விளங்கும், பெரிய நிலைமையில அந்தஸ்து உலகத்துல கொடிகட்டி பறக்கிற மாதிரி விளங்கும். 2 வருஷம் 3 வருஷம் போறதோட எல்லாம் நாசமாயி கடைசி பிச்சைக்காரனாகி ரோட்ல போய் நிற்பாரு. அல்லாஹ்வுடைய சாபத்தோடு அந்த பணம் வளர்கிறது. அதனால் பரக்கத் இல்லை, வட்டி இல்லை. சதகா குறைகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு குறைகிறது. அதனால் அல்லாஹ் அந்த பணத்திலே ரஹ்மத் இருப்பதன் காரணமாக அந்த பணம், அந்த சொத்து செல்வம் வளர்ந்து கொண்டே செல்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதுதான் வட்டி. ரொம்ப பயங்கரமானது. முஸ்லிமுடைய ரிவாய் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகில ரிபா வ முகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்திருக்கிறார்கள். ஆகில ரிபா வ முகிலஹு, வட்டி எடுப்பவன், வட்டிக்கு கொடுப்பவன், வட்டி மூலமாக சாப்பிடுபவன். யாருடைய பதுவா? சும்மா ஒருத்தருடைய பதுவா இல்ல, நபியுடைய பதுவா. நாசமாகட்டும் வட்டியை எடுக்கிறவன், வட்டியை கொடுக்கிறவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, காதிபஹு, அந்த வட்டிக்கு வட்டியை எழுதுறதுக்கு இருப்பானே, தேனை குடிச்சு எழுவானே, அவனுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். என்னோட பாவத்துக்கு கூட்டி சேர்ந்தான், அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். அதனால வஷாஹிதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே போல 2 சாட்சியாக இருப்பாங்க. ஒருத்தர் லோன் எடுக்கிறதுக்கு பேங்க்ல போய் சைன் வைப்பாங்க, 2 பேர் ஷாஹிதா. அவனுக்கும் அந்த பதுவா இருக்குது. பயந்து கொள்ளுங்க, வட்டி என்பது சாட்சியா ஷாஹிதாக போகக்கூடாது. அதை நான் எழுதுறேன்னு சொல்லி கொப்பி பேனா எடுத்து எழுதக்கூடியவனுக்கு பதுவா இருக்குது. யாருடைய பதுவா? நபியுடைய பதுவா. அவ்வளவு பயங்கரமானது சகோதரி. அதனால இதுக்கு சைன் வைக்க போனாலும் வட்டிக்கு மாத்திரம் சைன் வச்சு எழுத மட்டும் போயிட்டாங்க. ரொம்ப பயங்கரமானது, பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னோட ஏராளமான ஹதீஸ் இந்த வட்டியை பற்றி சொல்லிக் கொண்டே வருகிறது. யஹூதிகள் அவர்கள் வட்டி எடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லியிருந்த பொழுது வஅகதுல் ரிபா வஅகதுல் அக்லின் அம்வாலன் நாஸ் பில்பாத்தில். யஹூதிகள் இருந்தார்கள், அநியாயமாக மக்களுடைய பணத்தை எடுத்து அவர்கள் வாங்கி வட்டி மூலமாக சம்பாதித்து எடுத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு தடை செய்தும் இவர்கள் இந்த பாவத்தை விட்டு வைக்கவில்லை. இன்றை வரைக்கும் குர்ஆன் இவர்களை பதுவா செய்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுடைய சூழ்நிலை, மதீனாவுடைய நிலைமை மதீனால எப்படி தெரியுமா? முஸ்லிம்கள் யகூதிகளிடத்திலிருந்து, யூதர்களிடத்திலிருந்து வட்டிக்காக பணம் வாங்குகிறார்கள், வட்டியாக வாங்குகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள், இந்த வட்டியை அழித்து இல்லாமக்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டினார்கள். என்ன செய்ய வேண்டும்? மக்காவிலிருந்து வந்த அந்த முஹாஜிர்கள் இருந்தார்கள். மக்காவாசிகள் பிசினஸ்ல நல்லா பிசினஸ் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. மதீனாவாசிகள் இருக்கிறார்களே, இவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்வார்கள், நல்ல விவசாயம் செய்வார்கள், நல்ல முறையிலே தோட்ட திறவுகளை பார்த்து ஈச்ச மரத்தை உருவாக்குவார்கள். 2 பேரும் கை கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இப்ப
நீங்க பொருட்களை உருவாக்குங்க, நீங்க விவசாயம் செய்ய, உங்களிடத்தில் இந்த மதீனா வாசிகள் வாங்குவாங்க, அவங்க மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு அது பிசினஸ் செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. இப்ப வியாபாரம் பெருகிவிட்டது. வட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக சேவையாக அப்படியே இல்லாமக்கினாங்க. வட்டி ஒழிக்கப்பட்டு விட்டது. வட்டி என்பது ஒரு சமூகத்தின் ஒரு கேடாகத்தான் இருக்கிறது. சமூகத்திலே தெரியாது. ஏனென்றால் தம்மீது ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா இன்னல்லாஹ் ஒரு ஜன்னா. சில உடம்புகளிலே சுவர்க்கம் போகாது. லஹ்முன் வதமுன் நபதா அலா ஸஹ்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த வட்டியுடைய பணத்தால பொருளால சாப்பிட்டு வளர்ந்த ரத்தம், ஊறிய ரத்தம், வளர்ந்த சதைகள் ஒட்டுமொத்தமாக அந்த உடம்பு லா யதுகுல் ஜன்னா, அது சுவர்க்கம் போகாது. சுவர்க்கம் போறதுக்கு தகுதி இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அன்னாரு அவுலா, அவளுக்கு அந்த உடம்புக்கு மிக ஏற்றமான இடம் எதுன்னு தெரியுமா? நரகம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவ்வளோ பயங்கரமானது தான் சகோதரியே தெரியாதே. இந்த வட்டி, இந்த ஹராத்தை சாப்பிட்டு துவா கேட்டா எங்க அந்த துவா கபூல் ஆகுது? ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு, ஹராத்தை சாப்பிட்டு, வட்டியை சாப்பிட்டு, உண்ணுட்டு, உடுத்துட்டு, அந்த வாகனத்துல வந்து போய் இவர் பள்ளியில வந்து அழுதழுது துவா செய்கிறாரு, தஹஜ்ஜுல துவா செய்கிறாரு, சுஜூதுல துவா செய்கிறாரு. ஒரு காலம் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சயீத் இப்னு அபூ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதி கேட்டார், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் அய்யஜஅலனி முஸ்தஜாப தஅவா. அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே எனக்காக நீ துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். நான் கேட்டால் உடனே அல்லாஹ் என்னுடைய துஆவை கபூல் செய்து கொள்ள வேண்டும். அப்படியான துஆவாக என்னுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். அதனால் எனக்காக நீ துஆ செய்ய என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கிட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ நல்ல ஹலாலான உணவை சாப்பிட்டுக் கொள், வட்டியில இறங்கி விடாதே, ஹராமான உணவுகளை சாப்பிட்டு விடாதே, வட்டியுடைய உணவுகளை சாப்பிட்டு விடாதே, வட்டியுடைய உணவிலே உன்னுடைய ஆணை அமைத்து விடாதே. உன்னுடைய வாழ்வாதாரம், உன்னுடைய அனைத்தும் ஹலாலிலே அமைந்தால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். முஸ்லிம்களுடைய துஆ அதிகமானவர்கள் எவ்வளவு துஆ கேட்கிறார்கள், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை, கவலைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், சஞ்சலப்படுகிறார்கள். இவ்வளவு துஆ செய்வது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லையே, என்ன காரணம்? வட்டியிலே கையை வைத்துக் கொண்டு, ஹராத்திலே கையை வைத்துக் கொண்டு, வட்டியிலே ஆணை உடுத்திக் கொண்டு, வட்டியிலே வாகனத்தை வாங்கிக் கொண்டு, இன்றைக்கு நாங்கள் ஊரிலே, நாட்டிலே, பூமிக்கு மேலால் நடமாடிக் கொண்டிருந்தால் நாம் எவ்வளவு துஆ கேட்டாலும் எங்கே கபூலாக போவது சகோதரர்களே தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே தெரியாது. எனவே இந்த வட்டியில் இருந்து ஊர் மாத்திரமல்ல, நாடும் இன்றைக்கு சில வலிய நாடுகளை சுரண்டி எடுக்கிறார் வட்டி. நம்ம நாடும் அப்படித்தான். எத்தனையோ நாட்டுக்கு கடல்ல இருக்கு வட்டி இல்ல. நல்ல செல்வந்த நாடுகள் சுரண்டி எடுக்கிறாங்க. வறுமை கோட்டைக்கு வாழ்கின்ற நாட்டுல தனி நபர் மாத்திரமல்ல, இது நாடு, ஒவ்வொரு நாடும் இன்னொரு நாட்டில் வட்டியில சுரண்டி எடுக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, வட்டிக்கு வாங்கி தொழில் செய்தவங்க எங்க முன்னேறிக்கிறாங்க? சரித்திரம் இருக்கிறார். ஒரு முன்னேறி திரு லெவல் இருக்கிறார். கடைய வாங்குகிறாரு, லோன் போட்டு பணத்தை வாங்குகிறாரு, பிசினஸ்ல டெவலப் ஆகணும்னு நினைக்கிறாரு. கடைசி ஒரு வருஷம், 1.5 வருஷம் போறதோட இழுத்து மூடுறாரு, லாஸ்ட் ஆகிட்டாரா? காரணம், இந்த வட்டி கட்டி கொள்ள முடியாமல் எல்லாத்தையும் மூடிட்டு கடைசி தலைமுறைகளாக மறைஞ்சு வாழ்றாங்க. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால் வட்டி என்பது இது ரொம்ப பயங்கரமான
பயங்கரமானது. மா வஹர ஃபீ கௌமின் அஸ்ஸினா வர்ரிபா. எந்த ஒரு கூட்டத்திலே, எந்த சமூகத்திலே வட்டியும் விபச்சாரமும் ஸினாவும் பரவலாக மலிவாக அங்கே தடமாறிக் கொண்டிருக்குமோ, வெளியாகிக் கொண்டிருக்குமோ, அங்கே அல்லாஹ்வுடைய அதாப் அங்கே நீங்கள் ஆரம்பித்து சில நாடுகளில், சில ஊர்களில் பார்க்கிறோம். மழை இல்லை, தண்ணீர் இல்லை, பட்டினி, பஞ்சம். சுப்ஹானல்லாஹ். எத்தனையோ உயிரினங்கள் செத்துக் கொண்டிருக்கிறது. சாப்பிடறதுக்கு உணவு இல்லை. பசியோடு புதிய புதிய நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற நாடுகள்ல, ஊர்கள்ல நோய்கள் பேர் என்று தெரியாத மக்களுக்கு எந்த ஊர்ல, எந்த இடத்துல, எந்த நாட்டுல வட்டியும் ஸினாவும் பகிரங்கமாக வெளிப்பட்டு விடுமோ, உருவாகி அதிகரித்துக் கொண்டிருக்குமோ, அங்கே இப்படிப்பட்ட மோசமான அல்லாஹ்வுடைய சோதனைகளும் தண்டனைகளும் இறங்க ஆரம்பித்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்ய. இந்த வட்டி என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு பயங்கரமானது என்பது சர்வசாதாரணமாக ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாமல் சர்வசாதாரணமாக வட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார், இது பயங்கரமான பாவம். மற்றவனுடைய சொத்தை நீங்க அப்படி சுரண்டி எடுக்கிறீங்க. வட்டியை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. மற்றவங்க சொத்தை நீங்க பறிச்சு எடுக்கிறீங்க. உதவி செய்த மனப்பான்மை இல்லாமல் போதும். இப்படியான தன்மைகள் இல்லை என்றால் வட்டியை எவன் எடுத்துக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹ் எந்த பெரிய பாவத்தை பார்த்து இப்படி சொல்லி என்னோட யுத்தம் செய்ய வாங்க, சினா செய்யக்கூடியவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்க சொல்லல, ஜக்காத் கொடுக்காதவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்கன்னு சொல்லல, நோம்பு பிடிக்காதவனை என்னோட யுத்தம் செய்ய வாங்கன்னு சொல்லல, கடவுளுக்கக்கூடியவனை பார்த்து என்னோட யுத்தம் செய்ய வாங்கன்னு சொல்லல, எந்த பெரிய பாவத்தை செய்யக்கூடியவனை பார்த்தும் அல்லாஹ் என்னோட யுத்தம் செய்ய வாங்கன்னு சொல்லல. ஆனால் வட்டி எடுக்கிறவன் இருக்கிறானே, வட்டி கொடுக்கிறவன் இருக்கிறானே, வட்டியை எழுதக்கூடியவன் இருக்கிறானே, வட்டிக்கு சாட்சியாக சாயினா இருக்கிறாங்களே, இவனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சவால் விடுகிறான், என்னோட யுத்தத்துக்கு வாங்க. فَإِلَّمْ تَفْعَلُوا فَأَذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் வட்டியை விட்டு விடவில்லை என்றால், பாவம் என்று தெரிந்தும் இன்னும் அதே பாவத்திலே நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் என்னோடும் எனது தூதரோடு யுத்தம் செய்ய வாங்க என்று அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறார். பிரகடனப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த வட்டி யுத்தம் செய்வதற்கு மிகவும் ஒரு பயங்கரமான பாவம் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் யுத்தம் செய்யற எப்படி யுத்தம் செய்வார்கள்? பாவம் விரோதியோட யுத்தம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை எனது உயிருக்கு மேலால், என்னுடைய தாயின் உயிருக்கு மேலால், தந்தையின் உயிருக்கு மேலால், பிள்ளைகளின் உயிருக்கு மேலால் மதிக்கின்ற நாம் வட்டியை எடுத்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றுவோம் சகோதரர்களே. அவ்வளவு பயங்கரமானது தான். அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு ஹன்பலா ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கு மலக்குமார்கள் தீர்ப்பாற்றினாங்க. ஒரு ஜனாஸா வந்து இவங்க சொல்றாங்க, வட்டியுடைய கொடுமை எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திர்ஹம் ரிபன், வட்டியில ஒரே ஒரு ரூபா, ஒரு திர்ஹம், யக்குலு ரஜுலு வ யஅலமு அஷத்து மின் சித்தத்தி வ திஸ்ஈன வ ஸலாஸின ஜனியா. சொல்றாங்க, ஒரே ஒரு திர்ஹம், ஒரு ரூபா வட்டி பணத்தை எடுத்து, இது பாவம் என்று தெரிந்தும், இது பயங்கரமான பாவம் என்று தெரிந்தும் எவன் வட்டியுடைய பணத்தின் மூலமாக சாப்பிடுகிறானோ, 36 விழுத்தம் சினா செய்த பாவத்தை விட கடினமான பாவம் தான் ஒரே ஒரு ரூபா வட்டி எடுத்து சாப்பிடுறான். கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க, எத்தனை சமூகங்கள் இதை பாவிச்சு கொண்டிருக்கலாம்.
எத்தனை சகோதரர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பயங்கரமான பாவம் ஜினா என்பது கொடிய பாவம். அதற்குரிய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது. இதை விட 36 முறை ஜினா செய்தால் அந்த மனிதனை எப்படி நம்ம சமூகம் தூரமாக்கி வைக்கும். ஜினாக்காரன் என்றாலே சமூகம் ஒதுக்கிவிடும், ஊருக்கு எடுக்க மாட்டாங்க, சமூகத்தை நாசமாக்குவார்கள். ஒரே ஒரு ரூபாய், ஒரு திரகம் வட்டியில சாப்பிடுறார். ஜினா 36 முறை ஜினா செய்த பாவத்தை விட பயங்கரமான பாவம் தான் ஒரே ஒரு திரகம் வட்டி, ஒரு ரூபாய் வட்டியில எடுத்து சாப்பிடுறோம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்டவர்கள் மக்களை அல்லாஹ் எப்படி எதிர்பார்ப்பார்கள் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸில் இருக்குது, குர்ஆனுடைய ஆயத் இதை பற்றி தெளிவுபடுத்துகிறது. அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ. வட்டியை சாப்பிட்டவர்கள். சூரத்துல் பக்ரா இதை பேசிக் கொண்டு வருகிறது. கடைசி ஆயத்துகளை விரட்டி பாருங்கள். வட்டி எடுத்தவன் மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் எப்படி எதிர்பார்ப்பான் என்று தெரியுமா? பைத்தியம் பிடித்தவனை போன்று கபரிலிருந்து எழுப்புவான். பைத்தியம் பிடித்த என்ன செய்வோம்? எவ்வளவு நோட்டி பேச்சுகள் பேசுவோம். அவனுடைய பேச்சுக்கு கணக்கெடுக்கப்பட மாட்டார்கள், அவனை மதிக்க மாட்டார்கள், அவனுடைய செயலை வெறுப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையின் நாளையிலே இவர்களை அவர்கள் எப்படி கபரிலிருந்து எழுப்பாட்டப்படுவார்கள் என்று தெரியுமா? பைத்தியம் பிடித்தவர்களை போன்று எழுப்புவார்கள். சகோதரர்கள் பெரியார்கள், இந்த உலகத்தில் கூட எத்தனையோ பேர்களுடைய பிள்ளைகள் அந்த பைத்தியத்தின் மூலமாக வட்டி எடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அடுக்கிக் கொண்டு போய் ஒரு சகோதரர் இருந்தார், நல்ல பணக்காரர். வட்டியில தான் நம்ம நாட்டில் நடந்த சம்பவம். வட்டியில தான் அவர்கள் சொத்து செல்வத்தை பெருக்கினாரு, பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க வச்சாரு. ஒன்று பரம்பரையை தாக்கும் வட்டி, தனக்கு தாக்கியெல்லாம் பிள்ளைகளை தாக்கும், பிள்ளைகள் தாக்கவில்லை என்றால் வேற பிள்ளைகள் அதுக்கு பின்னால் அப்படியே தான் தாக்க ஆரம்பித்துவிடும். இவரை தாக்கவில்லை, இவருடைய பிள்ளைகளை தாக்கிவிட்டது. சொல்வது வட்டி பணத்தினால் பிள்ளைகளை படிக்க வைத்து பெரிய நிலைமைக்கு ஆளாக்கினார்கள். 2 பிள்ளையும் பெரிய ஜொப்புல இருந்தாங்க. ஜொப் கிடைச்சி சில காலம் போனத்தோட பைத்தியம் பிடிச்சு இன்றைக்கு வீதியில பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பேரும் ஜொப்புல தான் இருந்தாங்க. பைத்தியம் முடிச்சிட்டு வாப்பாக்காரர் என்ன செஞ்சாரு? அவரு வட்டியில எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதுல பிள்ளைகளை படிக்க வச்சாரு, அதை சாப்பிட்டாரு, பிள்ளைகளுக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு பிள்ளைகள் பைத்தியம் முடிச்சு ரோட்ல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாங்க. கிட்ட போகலன்னா எத்தனையோ வருஷம் பிடிச்சு. சுபஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ரொம்ப பயங்கரமானது. அதிலிருந்து எல்லாரும் பயந்து கொள்ளுங்க. மிச்சம் மோசமானது. ஒரு மசூத் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, வட்டி என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரிபா வஇன் கஸர ஃபஇன்ன ஆகிபத்தஹு. வட்டி என்பது அது அதிகரிக்கிற மாதிரி விளங்கும், ஆனா அதனுடைய முடிவு இல்லா கள்ளி இன்னும் குறைவுட தம்பி நொஸ்டாகிவிடும், பிச்சைக்காரனாகிவிடுவார். இன்னைக்கு எத்தனையோ பேர்ல பார்க்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் இதுல மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. வெளியில பெரிய சோபடா காட்டிக்கொண்டு இந்த யானை விடுங்கின விடாந்திருக்கிறது. வெளியே பார்த்தா சும்மா நல்லதா இருக்கும், உடைச்சு பார்த்தா எல்லாம் புதுசாக. சில சகோதரர்கள் வாழ்க்கை வட்டி எடுத்து லோனுக்கு வாங்கி வீடை கட்டுறாரு. நல்லா இந்த ஊட உடைச்சு கட்டினாரு. லோனுக்கு வாங்கி வீட்டுக்கு டைல்ஸ் பிடிச்சாரு. லோன் வாங்கி பேங்க்ல போய் இன்னைக்கு நல்ல இந்த கடையை உடைச்சு கட்டினாரு. லோன் வாங்கி பஸ்ல போகிறாரா? அவர் வாகனத்துல போக ஆசைப்பட்டு லோன் வாங்கி பினான்ஸ்ல வாகனத்தை போட்டு அந்த வாகனத்தை ஏதோ அதை இதை காட்டி பினான்ஸ் வாங்கி அந்த வாகனத்தை பினான்ஸுக்கு வாகனத்தை வாங்கி ஓட்டுறாரு. 2 வருஷம் 3 வருஷம் போனதோடையே பேங்கார வந்து நிற்கிறான். மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, இவர் இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருக்கிறார்கள். இன்னைக்கு அப்படித்தான் சமூகத்தை ஏமாற்றுறாங்க.
இஸ்லாமிய பேர் என்று அரபு பேர்ல வச்சுட்டாங்க. அப்படி உடனே ஏமாற்றப்படுகிறார்கள் முஸ்லிம்கள். அரபு பேரு தானே அவரை இவரை சொல்லி ஏமாற்றுகிறார்கள். உடனே அந்த வட்டியில் இறங்குகிறார்கள். இன்னொரு விஷயம், பணக்காரர்கள் எப்படி ஏமாற்றுறாங்கன்னா, அக்கௌண்ட் ஒன்று தொடங்க, அதுல கொஞ்சம் பணத்தை போடுங்க, அவங்களோட செக் வார நேரத்தில் நான் உடனே அந்த பணத்தை அப்படியே அவர்களுக்கு ரிட்டர்ன் பண்ண கொடுப்போம், பாஸ் ஆகும் எப்படின்னு சொல்லி ஏமாற்றி பணத்தை போடுறாங்க. அதுல செக்ல அது பார்த்தா கடைசி வட்டியாக வந்து சேருது. அவரை தெரியாமலே எடுத்துக்கொண்டு போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் அப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கின்ற காலம் எல்லாம், ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் இருக்கின்ற காலம் எல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணம் சென்றாங்க. அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நரகத்தோட பயங்கரமான காட்சியை கண்டார்கள். ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய வயிற்று பகுதி, அந்த உடம்பில் இருக்கின்ற வயிற்று பகுதி கல்புயூத், வீடுகளை போன்று, பெரிய வீடுகளை போன்று வயிறு இருந்தது. அவ்வளவு பெருசாயிருச்சு வயிறு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கேட்டாங்க, யா ஜிப்ரீல், இவங்க யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இவங்க யாருக்கு தெரியுமா? இவங்க தான் ரிபா, வட்டியை சாப்பிட்டவங்க. அக்லர் ரிபா, வட்டி சாப்பிட்டவங்க. உலகத்துல வட்டியை தின்னு தின்னு தன்னுடைய உடம்பை வளர்த்தாங்க. நரகத்துல பார்த்தா பெரிய வீடுகளை போன்று வயல்களை எல்லாம் அமைத்து விட்டாங்க. சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, வட்டி என்பது ரொம்ப பயங்கரமானது. இதிலிருந்து தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு சர்வ சாதாரணத்தை பாருங்க. இன்னைக்கு எங்களை வீட்டு எல்லாருடைய வீட்டிலையும் வட்டி வந்துட்டு இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்றால், லயஅத்தி அலா நாஸி ஸமானுன் லா யப்கா அஹத் மின்ஹும் அஹதுன் இல்லா அக்ல ரிபா. ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வட்டியை சாப்பிடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். எப்படி தெரியுமா? வட்டி தான் இவர்கள் சாப்பிடவில்லை என்றால் வட்டியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஅக்குலு அஸாபு குபார், அவருடைய வட்டியுடைய புழுதியாவது அவருக்கு படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலம்தான் இந்த காலமோ என்று தோன்றுகின்ற அளவுக்கு, இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு என்று மாறிவிட்டது. கொஞ்சம் கரண்ட் பில் கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகினா வட்டியோடு சேர்த்து அமௌண்ட் வருது. தண்ணி பில் கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகினா அதோட சேர்த்து அமௌண்ட் வருது. போன் பில் கட்டுறதுக்கு லேட் ஆகினா கொஞ்சம் வட்டியோட சேர்த்து அந்த அமௌண்ட் வந்து போடப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்னு மஜாவுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு ஹதீஸிலே, எந்த அளவுக்கு என்று சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அரிபா ஸலாஸத்து வஸலாஸு ஸபூன பாபன், வட்டி இருக்கிறே இது 23 வகை, 23 பகுதியாக இருக்கிறது. ஐஸருஹா அய்யன்கிஹ உம்மா, அது இந்த வட்டி ஆக குறைந்தது, ஆக கீழ்த்தரமான குறைந்த வட்டி. ஒரு ரூபாய் எடுத்து சாப்பிடுறது தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்த குற்றம். யோசிச்சு பாருங்க, எங்களை எத்தனை வாகனம் பினான்ஸ்ல ஓடுது. பள்ளிக்கு வாரம் 4 டயர் பினான்ஸ்ல வருது வாகனம், 2 டயரும் பள்ளிக்கு வார வாகனம் பினான்ஸ்ல ஓட்டலை, வீடு பினான்ஸ்ல, வீடு லோன்ல, எங்களோட தொழில் செலவுகளுக்கு லோன்ல, சிலவங்க பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கிறது லோன் எடுத்து வட்டியில. அங்க எப்படி நிம்மதி சந்தோஷம் அந்த பிள்ளைகளுடைய திருமணத்துல பார்க்க முடியுமா? இன்னும் சிலர் இன்னொரு படி ஏழை, மேலுக்கு ஏறி பிள்ளைகளுக்கு அக்கீகா கொடுப்பது லோன் எடுத்து, உடனே தேவண்டா நகை எடுத்து கொண்டு போயிட்டு அப்படியே கொண்டு அங்க கொண்டு வைக்கிறது, அனுபவிக்கிறாரு. கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் அப்படி உடனே நகை தூக்கி வச்சாச்சு, ஏதாவது பிராணி கூட்டி வாங்க தூக்கி கொண்டு வச்சாச்சு. விவசாயம் செய்யும் நெல் அதிக போகிற தேவையா அப்படி தூக்கி கொண்டு அந்த நகையை தூக்கி மனைவியோட நகையை தூக்கி அப்படி கொண்டு பெண்களை கொண்டு அடவு பிடிச்சாச்சு, அடவு கொண்டு வச்சாச்சு.
மாசம் முடிய இவர் 1 லட்சம் எடுத்தா 7,000 10,000 ரூபாய் வட்டி கட்டுறாரு. இதுல உழைக்கிற விவசாயத்துடைய லாபம் எங்க? வட்டி. தொழில் செய்யறது வட்டி, அதனுடைய லாபம் வட்டி. பிள்ளைகளுடைய திருமணம் நல்லா இருக்குமா? அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, இது பெரிய ஒரு விடயம். நான் சுருக்கமாக பேசி இது முடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் குறிப்பாக இன்னொரு விஷயத்தை கூறிக்கொண்டு முடிச்சுக் கொள்கிறேன். கிதாபுல் என்று சொல்லியுள்ள அந்த கிதாபுல இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செய்றாங்க. மிஸ்ர்ல இருக்கிறாங்க, இருந்துட்டு என்ன செய்றாங்க, அவங்க தன்னுடைய நாட்டுக்கு ஊருக்கு போறாங்க. ஹைதமி என்று சொல்லுகின்ற அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போயிட்டு சுபக தொழுதுட்டு தன்னுடைய தந்தை சின்ன வயசுல வாப்பா இருக்காங்க. தந்தையுடைய கபருக்கு போறாங்க. அந்த மையவாடிக்கு தன்னுடைய கபரை சியார் செய்யணும்னு சொல்லி போறாரு. கபருடைய அந்த ஏரியாவை கடக்குகின்ற பொழுது சத்தம் கேட்கிறது. ஒருத்தர் கம்மால அடிப்பதை போன்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த கபரில் சத்தம் வருகிறது. ஹா ஹா என்று சத்தம் வருகிறது. ஆச்சரியத்தோடு அந்த சத்தத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கே போய் பார்க்கிறார்கள், கட்டப்பட்ட ஒரு கபர் இருக்குது. கபரில் இருந்து சத்தம் வருகிறது. ஒரு மக்களிடத்தை கேட்டார், என்ன இந்த மனிதர், எப்படிப்பட்ட மனிதர்? இவர் நல்ல மனிதர், பள்ளியோடு தொடர்பு உள்ளவர், யாருக்கும் இவருடைய நாவின் மூலமாக எந்த பேச்சும் ஏச்சும் ஏச மாட்டார். அப்படி நல்ல மனிதர், பள்ளி புறாமாக வாழ்ந்த ஒரு மனிதர். அடுத்த பக்கத்தால கேட்டாங்க, இப்படி சத்தம் வருது, ஏன் இப்படி கத்துறாரு கபருக்குள்ளே கேட்டாங்க. சரி, உலகத்துல வேற என்னமாவது இவர்கள் செஞ்சாரு, கூட பணக்காரன்னு சொல்லி வேற எப்படி இவர்கள் என்னமாவது பிசினஸ் எப்படியாவது இருந்துச்சா? சொன்னாங்க, மக்கள் வட்டி எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார். வட்டி கொடுத்து வட்டியினால சாப்பிட்டார்கள். சுபஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் இன்னைக்கு நாம் அமல் செய்கிறோம். தொழுகிறோம், வட்டி எடுக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், வட்டி எடுக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், வட்டி எடுக்கிறோம். சகோதரர்களே, இது பெரும் பாவம். எனவே இதிலிருந்து தவிர்த்து இந்த வட்டியை அணுவோட எங்கள் வாழ்க்கையை எடுத்து நடத்தாமல் நல்ல முத்தகங்களாக, தக்கவர்களாக, பயப்பற்றுள்ளவர்களாக எங்கள் அனைவரும் மக்கள் கைப்பற்றுவானாக. யாரும் எங்கள் பாவத்தில் எடுத்துருவாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவத்தில் எடுத்துருவாயாக. யாரெல்லாம் எங்கள் வட்டியிலிருந்து பாதுகாத்து, யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளை வட்டியிலிருந்து பாதுகாத்து, யாரெல்லாம் வட்டி ரொம்ப பயங்கரமானது. யாரெல்லாம் அதிலிருந்து எங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் ஒரு மக்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் அனைத்து மக்களையும் வட்டியிலிருந்து பாதுகாத்துக் கொள்வாயாக. யாரெல்லாம் சதக்காக்கள் கொடுக்கின்ற நல்ல உள்ளங்களாக இந்த உள்ளங்களை மாற்றிடுவாயாக. யாரெல்லாம் இந்த துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபல் செய்து கொள்வாயாக. வாஹதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அர்ஸலஹு பில் ஹக் பஷீரன் வநதீரா பைன யதை ஸாமையி அல்லாஹ் ரசூலுஹு கபஷரன் தலா வமன் யஸில்லாஹு ரசூலுஹு ஃபஇன்னஹு லா யதுல்லு இல்லா நஃப்ஸஹு வலா யதுல்லு அல்லாஹ் ஷைஅன் மா ஃபஅல் ஃபஇன்னி உஸிகு நஃப்ஸி வ தக்வல்லாஹ் வ ஹதர்க்கும் யௌமன் அபூஸுக்கும் தரீரா فقال الله تعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يمحق الله الربا ويربي الصدقات وقال أيضا الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا صدق الله العلي العظيم بارك الله بارك وسائر المسلمين أجمعين واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي خلق الفن وما خلق الإنسان وخلق من رسل الدين وضم البيت